இல்லை இப்போவும் ஒரு தகவலை வெளிப்படையாக சொல்கிறேன். ம், இப்போ ஒவ்வொரு கூட்டணிக்கும் ம், தலைமை தாங்குபவர் யார், ம். அவருடைய ஜாதகம் எப்படி இருக்கு. அதுவும் சேர்ந்து இதுல இப்போ ஒரு ஓட்டம். துரோணராகட்டும் பாண்டவராகட்டும், புரியுங்களா, பலம் என்பது அங்கே தீர்மானிக்க கூடாது. இந்த தேர்தல் நடைபெறுகின்ற காலகட்டத்தில் ம், ஜாதகம் யாருக்கு சாதகமாக இருக்கு, நம்ம அதே பேசுவோம். ம். புரியுங்களா, யாருக்காகவுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் யாருக்கு ஜாதகம் சாதகமாக இருக்கு. என்னன்னா இப்போ வலைதளம் வந்துடுச்சு. இப்போ ஆயிரக்கணக்கான ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ம், இந்த நபர் தப்பு சொல்றாரு, பொய் சொல்றாரு சொல்லுவாங்கல்ல, அது வேண்டாம், அது விமர்சனம் வேண்டாம். நாம் சொல்லுவது எந்த கிரகம் எங்கே இருந்து அப்படின்னு பண்ணுவாங்க. இப்போ இன்னும் ஒரு மாதத்திற்கு சனியால் பாதகம் இல்லை. ம், எப்போ இப்போ மார்ச் மாதம் ம். போயிட்டுங்களா, மார்ச் 14 வரலும் சனியால் பாதகம் இல்லை. மார்ச் 14 பிறகு ம். புரியுங்களா, அது சனி அஸ்தமனம் முடிஞ்ச உடனே மார்ச் 6ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. ஓகே. 12ஆம் தேதி அஸ்தமனமாக வராரு. ம், ஏப்ரல் 12 அஸ்தமன நிவர்த்தியாகி மறுபடியும் நேர்கள் சஞ்சரிக்கிறார். அப்போ 8ஆம் இடத்துல தான் ஓகே. சனி பவன் இருப்பார், கர்மகாரகன். அப்போ அவர் பலன்களை கொடுத்தாகணும். இந்த நேரத்தில் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேன். ம், மார்ச் மாதம் 17ஆம் தேதி ம், குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். ம். இது யாருக்கு சாதகமாக இருக்கும்? தமிழக முதல்வருக்கு சாதகமாக இருக்கும். ஓ. இந்த கூட்டணியில் பெரிய பயம் இருந்தது இல்லை, பிரச்சனை இருந்தது இல்லை, வலி இருந்தது இல்லை, அந்த வலியெல்லாம் போகும். எப்படி போகும்னா, அந்த 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற குரு, வக்ர நிவர்த்தி ஆகின்ற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். 7ஆம் இடம் தான் நட்பு ஸ்தானம், ம், கூட்டணி, மனைவி எல்லாமே 7ஆம் இடம் தான். அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற போது இந்த சலசலப்புகள் எல்லாம் மறைய ஆரம்பிக்கும்.